நடைபெற இருக்கின்ற 2026 தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொதுத் தேர்தலில் மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்குகிற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக உதயசூரியன் சின்னத்தில் என் ஆர்வீர் சகோதரர் தியாக வேங்கை பூமிநாதன் அவர்கள் போட்டியிடுவதால் இப்பொழுது வேட்புமனுவை அதற்குரிய தேர்தல் அதிகாரியிடம் சமர்ப்பித்திருக்கிறோம். கூட்டணி கட்சி தலைவர்கள் உடன் வர சகோதரர் பூமிநாதன் அவர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி 200 இடங்களுக்கு மேல் உறுதியாக வெற்றி பெறும் என்றும் மதுரை தெற்கு தொகுதியிலே உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகிற எனது ஆர்வீர் இளவல் புதூர் பூமிநாதன் அவர்கள் 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்ற நிறைந்த நம்பிக்கையுடன் நாங்கள் இருக்கிறோம். ஜாதி மதம் கட்சி எல்லைகளை கடந்து கடந்த 5 ஆண்டு காலத்தில் இந்த தொகுதி மக்கள் அனைவருக்கும் நாடியவர்களுக்கெல்லாம் எந்த வேற்றுமையும் பாராது, எந்த பிரதிபலனும் எதிர்பாராது நேர்மையாக நாணயமாக ஒழுக்கமாக பணியாற்றி பல திட்டங்களையும் கொண்டு வந்து உள்ளம் உருகுதையா உன்னை நினைக்கையிலே என்ற கான குரலோன் டி.எம். சௌந்தரராஜன் அவர்களுக்கு சிலை நிறுவ வேண்டும் என்ற கோரிக்கையை முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களிடத்திலே முன்வைத்து அதன்படி அந்த சிலையும் நிறுவப்பெற்று அதுபோல கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றியதோடு மட்டுமல்லாமல் எல்லோரும் போற்றப்படுகிற எங்கள் எம்எல்ஏ என்று அனைவரும் உரிமையோடு சொல்லக்கூடிய தகுதியை பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளர் பூமிநாதன் அவர்கள் பெருவெற்றி பெறுவது உறுதி என்பதும் இந்த தேர்தல் களத்தில் மாச்சரியங்களுக்கோ கசப்பான உணர்வுகளுக்கோ இடம் கொடுக்காமல் கண்ணியமாகவும் நாகரீகமாகவும் பண்பாட்டோடும் இந்த தேர்தல் களத்தில் நாங்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறோம். இந்த மக்களினுடைய பேராதரவு அவர்கள் உள்ள கிடக்கையில் இருப்பது நன்றாக அறிந்த காரணத்தால் தான் நான் இந்த பெரு வெற்றியை நம்முடைய சகோதரர் பூமிநாதன் அவர்கள் உதயசூரியன் சின்னத்திலே பெறுவார் என்ற நம்பிக்கையை செய்தியாளர்களாகிய உங்களிடம் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களிடம் நான் தெரிவித்திருக்கிறேன். பிரதமர் அமித்ஷாவோட மட்டும் இல்லாம பிற மாநில பாஜக முதல்வர்களும் வர்றாங்க. படை பட்டாளம் பரிவாரத்தோடு தன் ரதக சதுரகபதாதிகளோடு இந்திய நாட்டினுடைய தலைமை அமைச்சர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களும் மந்திரி பிரதானிகளும் மத்திய மந்திரி பிரதானிகளும் உள்துறை அமைச்சர் ஆணவத்தையே சொற்களாக உதிர்த்துக் கொண்டிருக்கின்ற அமித்ஷா அவர்களும் தமிழ்நாட்டிற்குள் எத்தனை முறை பிரவேசித்தாலும் எத்தனை தொகுதிகளிலும் சுற்றி சுற்றி வந்தாலும் அவர்கள் ஜெயிக்க முடியாது, ஜெயிக்க போவதுமில்லை. மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மிகுந்த வெற்றியை பெறும். அதே நேரத்தில் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும் செய்தியாளர்களுக்கும் என்னுடைய பணிவான வேண்டுகோள், 2 தினங்களுக்கு முன்னர் நான் மதுரை விமான நிலையத்தில் இறங்கிய போது அங்கு வந்திருந்த ANI நிருபரிடம் சொன்னதை அனைத்து ஏடுகளுக்கும் தொலைக்காட்சி ஊடகங்களுக்கும் அவர் தந்து விடுவதாக சொன்னார். அவர் தந்தாரா தரவில்லையா என்று எனக்கு தெரியாது. ஆனால் பல இடங்களிலும் அது வெளியாகவில்லை. நான் இப்பொழுது அதை திரும்ப சொல்லுகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வாகனத்தை அவர்கள் சோதனை போட்டார்களே,
அந்த வாகனத்துக்குள்ளே முதலமைச்சர் அமர்ந்திருந்த போதே வாகனத்தை குடைந்து குடைந்து சோதனை போட்டார்களே, நான் அதில் குற்றம் காணவில்லை. ஆனால் எல்லா மாநிலங்களிலும், பிஜேபி ஆளுகிற மாநிலங்களிலும் அந்த முதலமைச்சர் வாகனங்களிலே இப்படிப்பட்ட சோதனை நடத்தப்பட்டதா? இது தலைமை அமைச்சருடைய விருப்பப்படி அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, தேர்தலை நடத்துகிற அமைப்பு தருகிற ஊக்கத்தின் தைரியத்தின் காரணமாக சோதனை நடத்தப்பட்டதா? சரி, நடத்தப்பட்டது. முதல் நாள் கண்டுபிடிக்கும் ஒன்றுமில்லை. 24 மணி நேரத்திற்குள் மீண்டும் முதலமைச்சர் வாகனத்தை சோதனை போட்டவர்கள். ஒரே ஒரு கேள்வி, நாட்டின் தலைமை அமைச்சர் விமானத்தில் வருகிறார், எத்தனை ஆயிரம் கோடி அவர் கொண்டு வருகிறார் என்று யாருக்கும் தெரியாது. அவர் வாகனத்திலே போகிறார், ரோட் ஷோவில் கார்ல போறார், வாகனத்தில் போறார். அந்த வாகனத்தை ஏன் சோதனை இடவில்லை? எல்லோருக்கும் ஒரே விதமான அளவுகோல் தான் இருக்க வேண்டும். சேம் yardstick should be applied to all the candidates. பிரதமருடைய வாகனத்தை, தலைமை அமைச்சருடைய வாகனத்தை இப்பொழுது வருகிறாரே சோதனை போடுவீர்களா? உள்துறை அமைச்சர் வாகனத்தை சோதனை போடுவீர்களா? மத்திய மந்திரிகள் வாகனங்களை சோதனை போடுவீர்களா? போடவில்லை என்று சொன்னால் இது ஒரு சார்பாக ஒரு நயவஞ்சக எண்ணத்தோடு முதலமைச்சர் வாகனத்தை வேண்டுமென்றே சோதனை என்ற பெயரில் நடத்தியிருக்கிறார்கள். இதே சோதனை பிரதமர் வாகனத்திலும் உள்துறை அமைச்சர் உள்ளிட்ட அத்தனை அமைச்சர்கள் வாகனத்திலும் நடத்தப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் நடுநிலையோடு செயல்படுகிறீர்கள் என்று மக்கள் நம்ப முடியும். இல்லாவிடில் இந்த சோதனைகளுக்கெல்லாம் அஞ்சுகிறதல்ல திராவிட முன்னேற்ற கழகம். இதை பற்றியெல்லாம் கிஞ்சிற்றும் கவலைப்படுகிறவில்லை எங்களுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள். ஆனால் பொதுமக்கள் கவனத்துக்கு வைக்கிறேன், இதே முறையில் பிரதமர் வாகனத்தையும் உள்துறை அமைச்சர் உள்ளிட்ட மற்ற அமைச்சர்கள் வாகனங்களையும் சோதனை போட வேண்டும். போட்டால் தான் உங்களிடம் நடுநிலை இருக்கிறது என்று அர்த்தம். இல்லையே நீங்கள் ஓரவஞ்சகமாக செயல்படுகிறீர்கள் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கு இணங்க நிறுவப்பட்டுள்ள இந்தியா அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்று இந்தியா நாட்டின் முழு முதல் ஆட்சி அமையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்து என்றும் ஆண்டவன் மீது அருள் உரைத்து உறுதி கூறுகிறேன். உள்ளமாக உறுதி கூறுகிறேன். சார் அவ்வளோதான் சார், அவ்வளோதான். இங்கிட்ட ஒரு பாருங்க, அப்படி ஒரு நிமிஷம் பார்த்து